அக்ஷரமணமாலை சாற்ற கருணாகர கணபதியே கரமருளி காப்பாயே. Namaskar, I'm Ashok Vyas, and here at Arunachala Ashram, Jamaica, the advent of Bhagwan to Tiruvannamalai was observed with a lot of devotion that included sharing of the experience of Bhagwan while he wanted to experience death. And that resulted into some sort of awakening in him, or a call from Tiruvannamalai, the place that he had not heard of. And how he reached there is a story in itself. But what happened once he reached there, and that self-enlightened sage continues to draw people to that abode, as well as various centers that a natural flow of devotion has made possible for devotees across the globe. And here in New York, as I speak with joy of being in the close proximity of the vibrations of the sense of oneness, which were shared with realization by Bhagwan Ramana Maharishi. And here are some glimpses of this celebration with chanting and sharing of Bhagwan's life story by Dennis Hartel, who is instrumental in founding this Arunachala Ashram here. Arunachala Shiva, Arunachala Shiva, Arunachala Shiva, Arunachala. Arunachala Shiva, Arunachala Shiva, Arunachala Shiva, Arunachala. அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலா. அழகு சுந்தரம் போலாகமும் நீரும் அகிலமாயிருப்போம் அருணாச்சலா. அகம் புகுந்தீர்த்தும் அககுகை சிறையாய் அமர்வித்ததென் கொல்லருணாச்சலா. ஆறு காயனை ஆண்டனை அகற்றிடு அகிலம் கழித்திடும் அருணாச்சலா. ஏற்பழித்த புனை இனியார் விடுவார் அருணாச்சலா. ஈற்றிடும் அன்னை பெரிதருள் புரிவோய் இதுவோ உனதருள் அருணாச்சலா. உனையே மாற்றி ஓடாதுளத்தின் மேல் உருகியாயிருப்பாய் அருணாச்சலா. ஊர் சுற்றுலம் விழாவுரை கண்ணடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா. என்னை அழித்தீர்ப்போர் என்னை கடவாவிடு இதுவோ ஆண்மை அருணாச்சலா. ஏன் இந்த உறக்கம் என்னை பிறரிருக்க இது உனக்கழகோ அருணாச்சலா. ஐம்புலக்கள்வர் அகத்தினில் புகும்போது அகத்தினிலையோ அருணாச்சலா. ஒருவன உன்னை ஒழித்தவர் வருவார் உன் சோதே இது அருணாச்சலா. அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலா. அருணாச்சல சிவ, அருணாச்சல
शिव अरुणाचल शिव अरुणाचला ஓங்கார பொருள் ஒப்புயவில்லோய் உன்னையாரறிவார் அருணாச்சலா அவுரை போல் எனக்கும் அருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுனை காணுவதெவர் பார் அருணாச்சலா காந்தமிருந்து போர் கவர்தனை விடாமல் கலந்தினோடிருப்பாய் அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை பூந்தருளுவாய் அருணாச்சலா கீழேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை வாழ்செய் அருணாச்சலா குற்றமுற்றருத்தனை குணமாய் பணித்தாய் குரு குருவாயுளில் அருணாச்சலா கூழ்வாழ் கண்ணிய கொடுமையில் படாத கூர்தனை சேர்ந்தருள் அருணாச்சலா எஞ்சியும் வஞ்சியார் கொஞ்சமும் இறங்கில அஞ்சலன்றே அருள் அருணாச்சலா கேளாதளிக்கும் கேளில் புகழை கேடு செய்யாத அருள் அருணாச்சலா கையினில் கனியும் நேரசம் கொண்டு வகை வெறி கொள அருள் அருணாச்சலா ஒளியே தடியரை கொல்லுனை காட்டி கொண்டெங்கள் வாழ்வே அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கோவமில் குணத்தோய் குறையாய் என்னை கொள குறையின் செய்தேன் அருணாச்சலா கௌதமர் போற்றும் கருணை மாமலையே கடை கணி தாழ்வாய் அருணாச்சலா சகலமும் விளங்கும் கதிரொளியின் அமல ஜல ஜமல அருணாச்சலா சாப்பாடும் நெய் சாந்துணவாயான் சாந்தமாய் கோவன் அருணாச்சலா சேத்தங்குளிர கடிரத்தம் வைத்தமுதமகை திர அருள்மதி அருணாச்சலா ஸ்ரீரையழித்து நிர்வாணம செய்தருள் ஸ்ரீரையழித்தருள் அருணாச்சலா சுகக்கடல் பொங்க சொல்லுனர் கடங்க சும்மா பொருந்திடங்க அருணாச்சலா சூது செய்தன்னை சோதியாதினியும் ஜோதியுருட்டாட்டருணாச்சலா செப்படி வேந்தை கட்டிப்படி மயக்கு விட்டுருபடு வித்தை அருணாச்சலா சேராயிவை நீராயுருகி கண்ணீராற்றழிவேன் அருணாச்சலா செய்யன கல்லில் செய்வினை சுடுமலா உய்வகையே துரை அருணாச்சலா
சொல்லாது சொல்லி நீ சொல்லறனில் என்று சும்மா இருந்தாய் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. சோம்பியாய் சும்மா சுகமுண்டுறங்கிடில் சொல்வேரென்றதி அருணாச்சலா. சௌரியம் காட்டினை சழக்கற்றதென்றே சரியாதிருந்தாய் அருணாச்சலா. ஞானியில் கேடாய் நான் என்றுறுதியாய் நாடி நின்னுருவே அருணாச்சலா. ஞானம் இல்லாது உன்னாசையாய் பிரளர்வர் ஞானம் தெரித்தருள் அருணாச்சலா. நிமிரு பொன்னியும் மலர்நிலை என்றே நின்றனயன் அருணாச்சலா. தத்துவம் தெரியாத தனையூற்றாய் தத்துவம் இதுவென் அருணாச்சலா. தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுவாய் அருணாச்சலா. திரும்பிய மந்தனை தினமாக கண்காண் தெரியும் என்றனையன் அருணாச்சலா. நீரமில்லகத்தில் தேடியுந்தனையான் திரும்பவுற்றேன் அருள் அருணாச்சலா. தோப்பறிவில்லாயில் பிறப்பின் பயன் ஒப்பிடவாயே அருணாச்சலா. தூய்மன மொழிய தோயுமென்மை அவன் தோயவே அருளென் அருணாச்சலா. தெய்வமென்றுன்னை சாரவே என்னை சேர ஒளித்தாய் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. தேடாதோற்றனல் திருவருள் நிதி அகத்திய கம்பீர்த்தருள் அருணாச்சலா. தைரியமோடு உண்மையதனாடயம் தழிந்தேன் அருள் அருணாச்சலா. தோட்டருள் கைமை கட்டிடாய நீய நட்டமாவே அருள் அருணாச்சலா. தோழமில் நீயக தோழன்றி என்று சந்தோழம் ஒன்றிட அருள் அருணாச்சலா. நகைக்கிடமில்லை நின் நாடிய என்னை அருள் நகையிட்டும் பாணி அருணாச்சலா. நானில்லை நாடிட நானாயும் தினி சாணுவரின்றனை அருணாச்சலா. நின்னெறியறித்தென்னை நீராக்கிடுமுன் நின்னருள் மழை பொழி அருணாச்சலா. நீனானரப்புலி நீதங்களில் மயமான் இன்றிடும் நிலை அருள் அருணாச்சலா. நுண்ணுரு புனையான் பின்னுரு நன்னிட என்னலை
அருணாச்சலா. நூலறிவறியா பேதையனின்றன் மாலறிவருத்தருள் அருணாச்சலா. நெக்கு நெக்குருகியார் கிட முனை புகழ் நற்கனாகின்றனை அருணாச்சலா. நேசமில் எனக்கு உன் ஆசையை காட்டினை மோசம் செய்யாதருள் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. நைந்தழி கனியாய் தலநிலை படத்தில் நாடியுட்கொள் நலம் அருணாச்சலா. நொந்திடாதுந்தனை தந்தனை கொண்டிலை அந்தகனீயன கருணாச்சலா. நோக்கியே கருதி மைதாக்கியே பார்க்குவமாக்கினை ஆண்டருள் அருணாச்சலா. பற்றிமான் கிடந்தலையொற்றிடும் புனதருள் பற்றிட அருள் புரி அருணாச்சலா. பார்த்தருள் மாலர பார்த்திலை எண்ணில் அருள் பாருணங்கார் சொல்லும் அருணாச்சலா. பேர்த்து விட்டுனை நேர்த்தில் தனாக்கினை அருள் பேர்த்தந்தடி மருந்தருணாச்சலா. வீதியில் உனை சார் வீதியில் எனை சேர் வீதி உந்தனக்கே அருணாச்சலா. புல்லறிவேதுரை நல்லறிவேதுரை புல்லிடவே அருள் அருணாச்சலா. பூமணமாமணம் பூரணமணம் கொண்ட பூரணமணம் அருள் அருணாச்சலா. பெயர் நினைத்திடவே பிடித்திடும் தனையும் உன் பெருமையார் அறிவார் அருணாச்சலா. பேதனம் விட விட பேயாய் பிடித்தன்னை பேயனாக்கினையர் அருணாச்சலா. பைங்கொழியாய் நான் பற்றின்றி வாழாமல் பற்று கொடாய் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. பொடியான் மயக்கியன் போதத்தை பறித்து உன் போதத்தை காட்டினை அருணாச்சலா. போக்கும் வரவுமில் பொது வெளியினில் அருள் போராட்டம் காட்டருணாச்சலா. பௌதிகமாமுடற் பற்றற்ற நாடும் உன் பவிஷு கொண்டுரார் அருணாச்சலா. மலை மருந்திட நீ மலை திடவோ அருள் மலை மருந்தாய் ஒளிர் அருணாச்சலா. மானம் கொண்டுருபவர் மானத்தை அழித்த விமானம் இல்லாதொழில் அருணாச்சலா. நெஞ்சிடும் கொஞ்சவரிவனியாய் வஞ்சியாதருள் என்னை அருணாச்சலா. நீங்காமல் இல்லாமல் மாகாற்றலை கலம்
முடிவிடு தனை நேர் முடிவிட கடனில்லை அருணாச்சலா. மூவில முன்காட்டு மூரமகாதனை தூக்கி அணைந்தருள் அருணாச்சலா. மெய்யகத்தின் மனமென் மலரணையினால் மெய் கலந்திட அருள் அருணாச்சலா. மேன்மேல் தாழ்ந்திடு மெல்லிய சேர்ந்து நீ மேன்மயுற்றனயன் அருணாச்சலா. மெய்மய நீ தருள் மையினால் உனது உள்மை வசமாக்கினை அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. மொட்டையடி தென்னை வெட்டவழிதலில் நடமாடினயன் அருணாச்சலா. மோகம் தவிர்த்து உன் மோகமாய் வைத்து என் மோகந்திராயன் அருணாச்சலா. மௌனியாய் கற்போர் மலராதிருந்தால் மௌனமிதாமோ அருணாச்சலா. யவனன் வாயில் மண்ணினையடி என் பிழை பொழித அருணாச்சலா. யாரும் அறியாதன் மணியினை மருட்டியவர் கொள்ளை கொண்ட அருணாச்சலா. ரமணரென்றுரைத்தேன் ரோசம் கொள்ளாதென்னை ரமித்திடச் செய்யவா அருணாச்சலா. ராபகல் இல்லா பெருவெளி வீட்டில் ரமித்திடுவோம் அருணாச்சலா. லட்சியம் வைத்தருளாஸ்திரம் வீட்டென்னை பட்சித்தாய் பிராணனோடு அருணாச்சலா. லாபமில்லிவ பரலாபமில் என்னையுற்று லாபமென்னூற்றனை அருணாச்சலா. வரும்படி சொல்லிலை வந்தன் படியள வருந்திடும் தலைவிதி அருணாச்சலா. வாயன்றகம்புக்கும் வாழ்வருள் அன்றே என் வாழ்விழந்தேன் அருள் அருணாச்சலா. வேண்டினிற் கட்டமாம் விட்டிடாதுனை உயிர் வேண்டிட அருள் புரி அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. வீடு விட்டீர் துள வீடு புக்கு பைய முன் வீடு காட்டினையர் அருணாச்சலா. வெளிவிட்டேன் உன் செயல் வெளுத்திடாதும் அருள் வெளி வீட்டெனை அருணாச்சலா. வேதாந்தே வேரற விளங்கும் வேத பொருள் அருள் அருணாச்சலா. வைதலை வாழ்த்தாய் வைத்தருள் குடியார் வைத்தென்னை விழாதருள் அருணாச்சலா. அம்புவிலாலி போர் அன்புரு முன்னில் என்னை அன்பாய் கரை தருள் அருணாச்சலா. அருணாச்சல
கேள்விப்பட்டேன் அருள்வரை தப்புமோ அருணாச்சலா சிந்தியே தருள்பட சிலந்தி போல் கட்டி சிறையி துந்தனை அருணாச்சலா அன்போடு நாம் அங்கே அன்பர்தம் அன்பர் கண்பனாயிடார் அருணாச்சலா எங்கோலும் நீனரையின் புற கார்த்தினி என்னாடும் வாழ்ந்தருள் அருணாச்சலா என்பொரு கண்பதம் என் சொற்கள் செவியும் என் பொன்மொழி கொள்ள அருணாச்சலா பொறுமையம்பூதர புன் சொல்லை நன் சொல்லாய் பொறுத்தருளீஷ்டம் அருணாச்சலா மாலையடி தருணாச்சல ரமணயன் மாலை அணிந்தருள் அருணாச்சலா மாலையடி தருணாச்சல ரமணயன் மாலை அணிந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. For the devotees and you can say disciples, shishyas and bhaktas of Bhagwan Sri Ramana Maharishi. And Bhagwan gave the difference between, what is the difference between a shishya and a bhakta? Someone had asked him that once. And he said a devotee is the one who looks upon the guru or the deity as God and worships him. A shishya also does the same, but he looks upon the guru as God, follows his teachings, and intently tries to practice those teachings and realize the truth of them. So I consider we all are shishyas, or should be shishyas, and devotees of Bhagavan. So today is an important day for all the devotees of Bhagavan. So what I think is most remarkable is that 6 weeks before he arrived at Arunachala, the boy Venkataraman was just a normal boy, like any one of us. Now, can we imagine going into our room, in our bedroom, sitting on our bed, and all of a sudden feeling, I'm going to die. It's over. Everything I hold dear to me is leaving. That my wife, my husband, my children, my car, my house, all the paraphernalia all around, my profession, everyone I knew, it's over. We're just going to lay down in our bed and die. So that's exactly what Bhagavan did. And when he laid down, he said, okay, I'm going to die. So what dies? The body dies. Am I the body? So he questioned that with an intensity, a one-pointed intensity, to understand what dies when the body dies. Who is it that is within the body? Or who is it that watches the body die? What is that I within the body, and where does it come from? And what is death? Who dies? I die, but what is that I? So one-pointedly and earnestly and ready to die at that moment, he held his breath. And he said, the body is dead. It'll be carried away and burnt. But what is that I that's within the body, that is aware, that's thinking now, or not, or stop thinking, and just focusing on the I within itself? Who is that I? So what was remarkable, that Bhagavan focused so intensely on that I, he went to the source of that I. And what is the source of the I? The source of the I is the self.
and emerge in there, once and for all. People go through this process, they meditate, they become absorbed, and they become absorbed in the self. They have a samadhi experience, but they come back. There's vasanas that pull them back out. With Bhagwan, he lived 16 years on the world. What vasanas did he have? He was like a mudfish in the mud. It was shining, his body was shining, but he was just floating through the world. Nothing was attaching himself to him, so he must have been pure from birth and pure at the time he lay in that bed and do the inquiry. That, I think, is most remarkable. And the method that he did on his deathbed is exactly the method he taught. He taught us to think of, everyone thinks to think of death as a tragic thing. We think of birth as a wonderful thing, but we think of death as a tragedy for all. But death is the most beautiful thing when you identify the death, not of the body, but of the individuality. Because it's really not a death of the individuality. The death is of something that is an illusion. We really are the self, the eternal self, all of us, every one of us. But we have the illusion that we're this individual. So Bhagwan overcame that individual identity just in one stroke, one few moments. And we, with all our vasanas, have to go through a big process and gradually understand that we're already the self. So that's what Bhagwan has taught us, and he said we're already the self, and we have to experience it by practice. So we all practice to understand it and to experience it. And that's the reason why all these ashramas, that's the reason we're all here together today, so we can understand that, practice it, and experience it. So let me read a little bit what he said about his own death experience. He said, it was about 6 weeks before I left Madurai for good that the great change in my life took place. It was so sudden. One day I sat up alone on the first floor of my uncle's house. I was in my usual health. I seldom had any disease. I was a heavy sleeper. When I was in Dindigul in 1891, a huge crowd had gathered close to my room where I slept and tried to rouse me by their shouting, roaring, knocking at the door in vain. And it was only by their getting into my room and giving me a violent shake that I was roused from my torpor. This heavy sleep was rather a proof of my good health. I was also subject to a fit of somnambulism at night. My wily playmates, afraid to trifle with me when I was awake, would go to me when I was asleep. Now you can't do that anymore, walk into your friend's house and pick him up. But in those days, in the villages or in the towns, the houses were open. Anyone could walk in. And they would take me around the playground, beat me, cuff me, sport with me, and bring me back to my bed. And all the while I would put up with everything with meekness, humility, forgiveness, and passivity unknown to my waking personality. So, he says, so on that day, as I sat alone, there was nothing wrong with my health, but a sudden and unmistakable fear of death seized me. I felt that I was going to die. And of all the uncertain things, that's the most certain thing for us all. Why should I have so felt? I cannot now explain by anything I felt in my body, nor could I explain it to myself then. I did not, however, trouble myself to discover if the fear was well grounded. I felt I was going to die, and at once set about thinking out what I should do. I did not care to consult doctors or elders or even friends. I felt I had to solve the problem myself then and there. The shock of the fear of death made me at once introspective or introverted. I said to myself mentally, that is, without uttering words, now death has come. What does it mean? What is it that is dying? This body dies. I at once dramatized the scene of death. I extended my limbs and held them rigid, as though rigor mortis had set in. I imitated a corpse,
To lend an air of reality to my further investigation, I held my breath and kept my mouth closed, pressing the lips tightly together so that no sound may escape. Let not a word, I, or any other word be uttered. Well then, said I to myself, this body is dead. It will be carried stiff to the burning ground, and there burnt and reduced to ashes. But with the death of the body, am I dead? Is the body I? This body is silent and inert, but I feel the full force of my personality, and even the sound I within myself, apart from the body. So I am the spirit, a thing transcending the body. The material body dies, but the spirit transcending it cannot be touched by death. I am therefore the deathless spirit. So that was his experience, and it became a permanent experience for him. And what is remarkable about it, that he had that experience, he never questioned, he never had any scriptural knowledge of it, or what was happening to him, or what happened to him. He never had a guru, he never initiated, he never did any rituals, or even any sadhana, but he had the experience that for ancient times people have been struggling to experience and spent a lifetime trying to experience. And being that the goal of human existence, to know yourself. So he had that experience, but he never revealed it to anyone. He didn't question, what is this? What's happening to me? No. That's quite remarkable. He never said to his father or his uncle, something has happened to me, or I have this experience where I feel complete fullness. I feel the immortality of my body, or myself, not my body, but the mortality of the body and the eternal self within. He had that experience, but he never asked anybody about it. Then he left home when he came to Arunachala. It took him 3 days to come. And he went and sat in the temple of Arunachala. He didn't say anything to anybody. This is my experience. He didn't know that other people could have this experience or had this experience. It was quite remarkable. You don't read about this in the annals of the spiritual heritage of India anywhere, I don't believe. So that's the remarkable thing about Bhagwan. And the reason he said, I tried to leave 3 times the crowd of devotees that surround him, but he couldn't. Every time he ended up back with the devotees. He had a purpose and a meaning. It wasn't just for his generation or those who surrounded him. It was for people of our generations and generations to come. And that's another remarkable thing. He still gives support, guidance. He gives inspiration. He comes to us in dreams or in visions. He reveals himself inwardly through the teachings. So all this is quite remarkable for all of us, and that's why 123 years later we're gathered here today. So I'd like to thank you all for coming. அருணை மாமுனி ரமணர் வாழ்க, கருணை காட்டும் கந்தா வாழ்க, திருமுக அககுகை திருவே வாழ்க, உருவருவரு இரு சிவமே வாழ்க, ஒரு மலரதனை ஒன்றாயாங்கே இருமுலை நடுவென இரு விரல் வளத்தே இருபாய் புரித்து இதயம் என்றே பொருளது தவம் தினமுளதாய் வாழ்க, ஒன்றிலே அனைத்தும் ஒன்றி இன்றே பன்முக வடிவம் பற்றி கொண்டு ஓடும் எண்ணம் ஓடியாட
காடும் மாறும் காவி அணிந்து போன இடத்தில் புண்ணியம் இல்லையே மோன உளத்தில் மோகம் மறுத்து தானே தானே தத்துவம் எனவே தானே காட்டி தந்தாய் வாழ்க மூச்சினில் கவனம் மூற்றும் வைத்து பேச்சில் ஆசை பற்றாதிருந்து புத்தர் கூறிய புது வழி அதனை பக்தர் யாவரும் பயில எளிதில் நானாரென்றே நல்கி இங்கே தானாம் தன்னை தன்னில் காட்டி எந்தை ரமணரெனும் மொழி வடிவில் தந்தாய வழி தகமை வாழ்க வந்த வினையும் வந்து போக தந்த கண்ணும் தாமே போகும் சிந்தை தன்னை ஜீவன் தன்னில் எந்த நேரமும் எளிதாயிருப்பில் தந்த மோன தத்துவன் வாழ்க தாயை ஊய்க தன் கை கொண்டு மாயை நீத்து மௌனம் தந்து வினை அனைத்தும் முற்றிலும் அகற்றி பின் வினையவையும் பற்றா வண்ணம் மோக்தே அளித்து ஒன்றாய் கூட்டி சித்தி அருளிய குஹனே வாழ்க முன்னாள் தந்தைக்கு மோக்தியின் வடிவம் ஒன்றாமந்த ஓமென பொருளும் பின்னாள் அன்னை பக்தி பண்ண அன்பின் வடிவில் அண்டம் வந்து துன்பம் துடைத்த தூயவன் வாழ்க அன்பே ஒத்த அழகே வாழ்க கடலில் தேங்கும் ஓடம் போல உடலில் பொங்கும் உணர்ச்சியாவும் வந்து போகும் வந்தால் போனால் சிந்தையற்று சீற்றமற்று பந்த புத்தியும் மடமும் மடங்கி எந்த பற்றும் எய்தா பாங்கு துறவு என்றே தூய்தோய் வாழ்க அறநெறி நீரை மன அமுதம் வாழ்க வாய்மொழி மொழிந்து வாசகம் போதி மனதை ஒன்றாய் பார்க்க மந்திர ஜபமும் உள்ளே செய்து மந்த புத்தி மலர்ந்த பின்னே மனதை தோன்றும் மூலம் தன்னை முனைப்பாய் பார்த்தால் முன்னே தோன்றும் ஓரிடம் உள்ளம் ஒன்றாய் ஒடுங்கி பேரில்லா ஓரொலி பெருமான் வாழ்க ஆன்மா கேள்வி அகுதே உண்மை தான் தான் என்ற தன்மை வாழ்க துக்கம் சோகம் தூவும் ஆசை சிக்கி உள்வரும் சிறுமை தள்ளி மனதில் கூர்ந்து ஆன்மா விசாரம் தினமே போகும் தொல்லை எல்லாம் தாமே செல்லும் தந்தாய் வாழ்க நாமே நம்மில் நாமாய் வாழ்க நானே செய்வேன் நாச்சிய அகந்தை தானே விட்டு தானா எங்கே சும்மா
உமது போதம் அம்மாதுவே ஆழம் வாழ்க அதுவித செயல் அதுவே உத்தம் முக்தி நித்தம் சக்தியின் வாழ்க கேட்டு பாடி கண்ணாய் நினைத்து தொட்டு திருவடி துதித்து தொழுது நட்புற நடந்து நன்றே செய்து எட்டு பக்தி என்கிற வழியில் உன்னில் உள்ள உண்மை உணர ஆன்மா பக்தி அகத்தில் தேடு நவமே பக்தி கண்மம் நியாயம் தவமே தன்னில் தினமும் வாழ்க வருவது அதுவே வரட்டும் போவது சருக்காய் போகும் அதுவே சரணம் கருமம் தானாயருளால் நடக்கும் பொறுமை என்றாய் குருவே வாழ்க பக்தரின் பக்தராய் உனது பக்தரின் பக்கமே பணிவிடை பக்தி பாங்கில் சுத்த சேவை செய்யும் உறுதி நித்தம் எனக்கு நன்கு செல்ல பேத்தம் தவிர்க்கும் மூத்தனை வாழ்க அத்தம் பக்தர் அனைவரும் வாழ்க பேய அகந்தை பெரிதாய் நின்றார் மாய மனது மறைத்து நிற்கும் காயம் வளரும் காமம் கூடும் நாயாய் செல்லும் நயந்த மனதை சேயாயம் கருளி தாயாய் வந்த தலைவா வாழ்க சூற்றம் யாவும் சூற்றிருப்பின் குற்றம் காணா காரியம் பணிந்தாய் மாற்றமற்று மறவாகவனம் போற்றி புரித்தால் புகழே வாழ்க பக்தர் துன்பம் பார்த்து அறுப்பாய் முக்தி திரு சக்தி வாழ்க பக்தி யோதிய பாங்கும் வாழ்க நித்தம் காக்கும் நின்னருள் வாழ்க வாழ்க கந்த சக்தி வாழ்க வாழ்க ரமண பகவான் வாழ்க 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 ரமண பகவான் சூரிய ஒளியா சுத்தாத்மா பாரில் வாழும் பரமே வாழ்க 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 அன்பே வாழ்க 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 மௌனம் வாழ்க அன்பர் வாழ ரமணர் கவசம் இன்பம் மூய்க இயற்றும் வடிவு ரமணதாசன் ரமித்து கமழும் முக்தி சீக்கிரம் தரவே சரணம் சரணம் ரமணா சரணம் 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 ரமணா சரணம் 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 ரமணா சரணம் 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 ரமணா சரணம். You can see scenes on the bottom. That was from the 100th anniversary of Bhagwan's advent in Arunachala, where we all went on a pilgrimage and followed the same route that Bhagwan took from Madurai to Tiruvannamalai. And these are the group of the people that went. And so she was there also with that. It was a memorable event. Every year they do the same thing.
From Madurai, they travel to Arunachala. On August 29th, they leave and arrive there on September 1st, a group of devotees. So she sent this card. So this is that, I guess it's a PowerPoint program that they sent. This Akila Natarajan produced this, and she asked me to show it here, and she just has some reminiscences. The year they both moved back to Tiruvannamalai to assist the ashram president, Mani's father. Also, they both had visited our Nova Scotia and New York, our Arunachala Ashramas, several times over the years, and I would spend some time with both of them whenever I visited the ashram in India, or whenever they both traveled to California. Ramani always appeared to me as one fully absorbed into the spirit and rhythm of Bhagwan's ashram. All felt at ease and at home in her warm, affectionate presence. And she emitted a natural kindness and grace wherever she went. She was particular not to inconvenience devotees wherever she went. The spirit of selflessness and devotion she demonstrated is the core attributes that we find in all the members of Bhagwan's family serving as devotees at Arunachala. It was a privilege to have known her, and now it is an inspiration to remember her. Next to me is James Hartel. He's the one who designed this shrine and also made the statue, which you see inside the shrine. And he's been helping Arunachala Ashram in construction and other matters for the last 45 years. Every year. So here he can tell you about how he decided to design this shrine in this manner. Okay. So on this building used to have a small sunroom on the side, which was used for meditation as a meditation hall. But we thought, well, maybe we can make something bigger. So we came up with a design to fit into this triangle piece of land, which is a little tough, but it worked out okay. So we tried to make it so it was the same design and style as the original house. So that's why it's stone and has slate roof. And some of the front door came from Mahabalipuram, wood carvers there, worked on that. Same wood carvers that did this door, did the door to the temple, Hindu temple in Washington, D.C., which is interesting because it's the same artist that worked on this. So basically, the work was done by one contractor, and it's a steel structure building with, steel floor and radiant heat in the slate floor. So it works out very well. The interior woodwork was designed to be consistent with the kind of columns and interior spaces in Tiruvannamalai at Ramana Ashram. So the actual columns, if you take pictures of the columns, you'll know what I'm referring to. They're actually copies of the columns that are used there, Indian style. So I'm delighted to be standing with Jim Hartel and his brother Dennis Hartel. We all know from Arunachala Ashram has been the man behind this ashram, and his devotion has been a source of strength for other devotees also. Now, I have always been fascinated by your multidimensional creative ways of expression, be it sculpture, be it design. So, talk to me a little bit about when you were meditating on building the statue of Bhagwan Ramana Maharishi, what study you did, and was there some inspiration that guided you? Oh, well, when you say that, I have to inform you that statue of Bhagwan that's on the front of the meditation hall is a copy of a statue that's in Ramana Ashram that was sculpted by a man named Vaidyanathan Sabati. And Vaidyanathan Sabati is the same architect who built the Mother's Temple in Ramana Ashram. So in 1989, Dennis and I went there to work on
videotape called Sage of Arunachala, I've seen and we that. did a lot of taping. So we did. But while we were there, we thought, why don't we take a mold of this statue, bring it home, and cast it, and use it here. So this is actually all it is. So I can't take credit for the work of sculpting that statue, which was actually done by Vaidyanath somebody. I can only take credit for the technical work of making the mold and casting it and putting it up. So Still, nevertheless, it requires some special expertise and, of course, consistent dedication and all. But let me take the liberty of asking you a question which is related to you and Dennis. So, Dennis, he's a modern sage in like other than he's not wearing a different kind of saffron or any clothing, but by heart he's not like a typical family man. So I'm not saying that you're a typical family man, but you are a householder. So how has been your relationship? I see you have been very close to each other. So talk to me about the beauty of relationship between these two brothers, who I would say are different in their own way. well, I don't think that the relationship that I have with my brother is any different than any other brother has with his brother. And, basically we were brought up in the same household, born of the same mother, have a lot in common. So basically that's the basis of a relationship. Only that. Okay, now Which is quite a bit. yeah. Okay, now the question is probably he's doing more of spiritual studies and he's so deeply immersed into Bhagwan Ramana Maharishi. I don't know about you in that way, and that's quite that's if I'm not saying abnormal, but that's not that's not the kind of people you see in day-to-day basis. Well, I recognize the fact that he's doing a lot of effort to spiritual effort. So I'm probably lazier. So what I do is I just try to catch hold of his shirt tail and ride along. So that's basically all I'm doing. I think I love you. Thank you very much. So spiritual calling takes you where you should reach, and that happens irrespective of the place that you were born in, whether it was Brazil, New York, Australia, India, whatever the place was. When the divinity draws you, it is ultimately it is the sense of oneness, and that doesn't differentiate the way we as humans differentiate on various classifications, and that sense of oneness brings natural outpouring of love and a sense of pure joy, which was palpable here at Arunachala Ashram today. Sharing glimpses of this event, I'm Ashok Vyas. Aksharamanamalai Satra Karunakara Ganapatiye Karamaruli